அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். 2ஆம் இடத்தில் ராகு, 4இல் குரு, 5இல் செவ்வாய், 7இல் சூரியனுடன் புதன், 8இல் கேதுவுடன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும், ஆரோக்கிய தொல்லை ஒருபுறம், அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வீண் பழிகள் மற்றொரு புறம், இது போன்ற சிக்கல்கள் உருவாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து சோதிப்பார்கள். வருமான பற்றாக்குறை அதிகரிக்கும். வருங்காலத்தை பற்றிய பயம் எப்பொழுதும் இருக்கும். இது போன்ற காலங்களில் சிறப்பு வழிபாடு தேவை. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வதோடு சனி பகவான் மற்றும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்து வாருங்கள். மேலும் கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. இன்பங்கள் குறையும், துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகம் தேவைப்படும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடுமையான போட்டி நிலவும். எதையும் துணிந்து செய்ய இயலாது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடியும். அதனால் மனக்கலக்கமும் ஏற்படும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு
ஒரு அற்புதமான நேரம். குறிப்பாக தொழில் முன்னேற்றம், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைத்தல், சகோதர ஒத்துழைப்பு, இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி, எதிர்பாராத நல்ல திருப்பம் போன்றவை ஏற்படும் நேரம் இது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். மேலும் சிம்ம ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல காரியங்கள் பலவும் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். வசதி வாய்ப்புகள் பெருகும். வாகன யோகம் உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு வர முடியாமலும் தாய்நாட்டில் இருந்து வெளிநாடு செல்ல முடியாமலும் இருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த முயற்சி நிறைவேறும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதும் அதன் மூலம் உதிரி வருமானங்களும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்தியாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கரங்களில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமையும் மனச்சுமையும் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தக்க பலன் தரும். மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவு பலன் தரும். பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறி நிம்மதி கிடைக்கும். அவ்வப்போது வரும் ஆரோக்கிய தொல்லை மனதை வாட்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். எதிலும் நிதானம், மனதில் ஒருவித தயக்கம், தெளிவற்ற தன்மைகளோடு காணப்படுவீர்கள். உத்தியோகம், செயல் வேகம், எண்ணித்துறைகை என்று நினைத்தாலும் அவற்றை செயலில் காட்டும் தருணம் சற்று பின்னடைவே. ராசிநாதன் ராசியில் அமர்ந்தும் பூர்ண பலத்துடன் விளங்குவதாலும் நிதானம், பொறுமை, தயக்கம் எல்லாவற்றிலும் ஒருவித சந்தேக சாயலுடன் செயல்படுவதை தடுக்க இயலாது. குடும்பத்தில் வார்த்தைகளில் நிதானம் இழக்காமல் சமயோஜிதமாகவும் அடுத்தவர்களின் கூற்றை சாராம்சத்தையும் கவனித்து தர்ம சங்கடங்களை எளிதாக சமாளிக்க முடியும். உங்களுக்கு சத்ரு உங்களின் வார்த்தைகளே என்பதை கவனியுங்கள். செயல்திறமை, கடின உழைப்பு, சுய கௌரவத்தை விட எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நிறைவேற்றி பாடுபடுவீர்கள். அதுதான் உங்களின் பலம், பலகீனம். தனவரவு எந்த விதமாயினும் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் விதம் கிடைக்கும். கையிருப்பு சேமிப்பு கொள்ள இயலாது. சுப செலவுகள், ஆடம்பர வஸ்துக்கள் வாங்குவது போன்றவைகள் நடைபெறும். வீண் விரயங்களும் உண்டாகும். சகோதரர் உறவினர்களால் மனசஞ்சலம், வருத்தம், வாதங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு என்பதால் அமைதியுடன் ஒதுங்கி செல்வது சிறப்பு. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க புதுப்பிக்க செய்வீர்கள். தாய்வழி உறவுகள் சிறக்கும். வலது கண் மற்றும் கபம், சளி, மூச்சு திணறல் போன்ற பிணிகளால் உபாதை உருவாகும். தகுந்த மருத்துவ சிகிச்சையால் அவை சீராகும். கணவன் மனைவி உறவுகளில் அடுத்தவர்களின் தலையீட்டை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதே நலம். கௌரவம், புகழ் உண்டு. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை, அலைச்சல், அலைகழிப்பு, மேல் அதிகாரிகளின் நெருக்கடியால் மன உளைச்சல், சலிப்பு, வெறுப்பு ஏற்படும் தருணம். கடமை தவறாது பணி செய்க. தொழிலில், வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் பொய்க்கும். இந்த மாதம் எதிலும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளுதல் நலம். புதிய முயற்சிகளை கைவிடுதல் சிறப்பு. பெண்களுக்கு குடும்ப நிர்வாக பொறுப்பில் சில தவிர்க்க முடியாத தடுமாற்றம், வீண் வாக்குவாதம், தன பற்றாக்குறை, ஆடம்பர வஸ்துக்கள் வாங்கி வீண் விரயம் செய்தல் போன்றவைகளும் உடன் இருப்பவர்களில் மனசஞ்சலம், குழப்பம் உண்டாகும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையிடுதலை ஒதுக்கி வைத்தால் பல சங்கடங்களில் இருந்து விடுபடலாம். பிள்ளைகளிடமும் கணவரிடமும் வார்த்தைகளில் கனிவை காட்டி அவர்களை உங்கள் பக்கம் திருப்ப முயற்சி செய்யுங்கள். விட்டு கொடுத்து செல்வதே சால சிறந்தது. மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயர்த்தி கொள்ள நல்ல நண்பரை தேர்வு செய்து நட்பு கொள்ளுங்கள். அனைவருடனும் பணிவுடன் பேசி பழகுங்கள். வீண் வரட்டு கோபத்தை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். தகுதிக்கு மீறி ஆடம்பர செலவுகள் செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு கவன தடுமாற்றம், உடன் இருப்பவர்களால் ஏமாற்றப்படுதல், எடுக்கின்ற முயற்சிகளில் தோல்வி, இது போன்ற பலன்கள் என்பதால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் அமைதியாக இருப்பதே எதிர்கால நன்மைக்கு வழிவகை செய்யும். சனிக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.